பஸ் கட்டண உயர்வு திடீரென்று நள்ளிரவுடன் ஏற்றி விலையை உயர்த்தி தமிழக மக்களை ஒரு பாதாளத்திற்கு தோடைய அத்தியாவசிய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிற தமிழக அரசை கண்டித்து புரட்சி பாரதம் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவர் தமிழகத்தின் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற புரட்சி பாரதம் இயக்கத்துடைய தலைவர் இளம் புரட்சியாளர் அவர்களே, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக எத்தனை இங்கே பட்டவர்த்தனமான உண்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழாமல் வாழ்வியலில் நாங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தமிழக அரசை புரட்சி பாரதம் உண்மையாக கண்டிக்கிறது. இப்படி பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் பூமி ஜெகதீஷ் அவர்களே, இந்த சந்தன கூட்டத்திலே கண்ணனுடைய இடத்தில் இருக்கிற சான்றான மிக்க சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய பரவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே 2 திராவிட இயக்கங்கள் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கட்டுப்படுத்து 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 உள்ளாட்சி உயர்வை கட்டுப்படுத்து உள்ளாட்சி உயர்வை கட்டுப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பால்விலை உயர்வை கட்டுப்படுத்து பால்விலை உயர்வை கட்டுப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மின்கட்டண உயர்வை கட்டுப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பஸ்கட்டண உயர்வை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் பஸ்கட்டண உயர்வை ரத்து செய் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஏற்றாதே 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 தமிழக அரசு தமிழக அரசு திரும்ப பேரு திரும்ப பேரு விலைவாசி உயர்வை திரும்ப பேரு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அடிக்காதே 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 ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே பறிக்காதே 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 வாழ்வாதாரத்தை பறிக்காதே வாழ்வாதாரத்தை பறிக்காதே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா மக்கள் நல பணியாளர்களை மக்கள் நல பணியாளர்களை காப்பாற்றினே சித்திர வரைக்கு ஆளாகும் சித்திர வரைக்கு ஆளாகும் மீனவர்களை காப்பாற்றினே குழப்பாதே 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 மாணவர்களை குழப்பாதே தென்னை மரத்துக்கு மேலே போச்சு தென்னை மரத்துக்கு மேலே போச்சு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மறந்து ரொம்ப நாளாச்சு மறந்து ரொம்ப நாளாச்சு பருப்பு விலையோ பணம் கொள்ளை பருப்பு விலையோ பணம் கொள்ளை அரிசி விலையோ ஆன விலை அரிசி விலையோ ஆன விலை
தங்கம் இல்லை, தாலிக்க தக்காளி இல்லை. இதுவே எங்கள் கோரிக்கை, இதுவே எங்கள் லட்சியம், இதுவே எங்கள் லட்சியம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். விலை உயர்வை திரும்ப பெறும் வரை ஓயாது எங்கள் போராட்டம், ஓயாது எங்கள் போராட்டம், தொடரும் எங்கள் போராட்டம். இதுவே எங்கள் லட்சியம், இதுவே எங்கள் கோரிக்கை. சாதாரணமாக பயன்படுத்துகின்ற பால் விலையும் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற பஸ் கட்டண உயர்வும் ஏழைகளை மனவேதனைக்கு உள்ளாக்கி அரசு திடீரென்று விலை உயர்வு கட்டணத்தை உயர்த்தி காலையில் வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது பஸ் கட்டண உயர்வை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர்கள் பாக்கெட்டில் இருக்கின்ற பணம் போதவில்லை என்று நடந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா மக்களும் இன்றைக்கு அனுபவித்திருக்கிறார்கள். அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் ஒரு அரசு இருக்குமா? நேரம் காலம் இல்லாமல் திடீரென்று விலையை உயர்த்தி மக்களுடைய வயிற்றிலே அடித்திருக்கின்ற இந்த அரசை இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் இன்றைக்கு புரட்சி பாரதம் இந்த இடத்திலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக ஏற்கனவே பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிய பிறகும் இன்றைக்கு இந்த அளவிற்கு விலை ஏற்றத்தை எந்த பொருளை வாங்கினாலும் விலை ஏற்றம் மிக கடுமையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஏழைகளோ மற்ற தொழிலாளர்களோ அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை விட இந்த விலையேற்றம் மிக கடுமையாக 2 மடங்காக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் சம்பாதிக்கின்ற அத்தனை பணமும் இவர்கள் வாழ்க்கைக்கு வாழ்வு ஆதாரத்தை கெடுக்கின்ற வகையிலே இந்த விலையேற்றம் இருக்கின்றது. ஆகவே தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக இந்த விலையேற்றத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரு மாபெரும் கோரிக்கையாக இங்கே இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கின்றது. இந்த போராட்டம் தமிழக அரசு விலையை திரும்ப பெறுகின்ற வகையிலே இந்த போராட்டம் இருக்கும். கடந்த கால ஆட்சியில நடந்த குளறுபடிகள், குடும்ப ஆட்சி, இந்த மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்சி என்றுதான் இந்த மக்கள் எப்படி ஒரு சூரன், பத்மாசூரன் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக தவம் இருந்து எப்படி சிவனிடத்திலிருந்து வரம் பெற்றானோ அந்த வரத்தையே சிவன் தலையிலேயே வைத்து சோதிக்க பார்க்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே போல 4-5 வருடங்களாக காத்திருந்து இந்த தமிழக அரசை, இந்த அம்மையாரை கொண்டு வந்த மக்கள் தலைமையிலேயே கை வைத்திருக்கின்ற இந்த அரசு மிக வேதனைக்குள்ளானது. மக்கள் எல்லோரும் வயிற்றெச்சல் படுகின்ற அளவிலே இருக்கின்றது. ஆனால் இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற்றால் கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற தேர்தலிலும் இந்த அம்மையார் தொடர்ந்து முதல்வராக நீடிப்பார்கள். ஆகவே இவர்கள் பெறுவது உடனடியாக மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், பேருந்து விலையை ரத்து செய்ய வேண்டும், பால் விலையை ரத்து செய்ய வேண்டும். இன்னும் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் கடலிலே செல்கின்ற மீனவர்கள் திரும்பி உயிரோடு வருவோமா என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற வகையில, மீனவர்களுடைய உயிரை காப்பாற்றுகின்ற வகையில மத்திய அரசோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்க தரும்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். இதே போலதான் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு விலை மடிந்து கிடந்திருக்கின்ற இந்த தமிழகம்
மீண்டும் தலைநிமிர வேண்டும், மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையோடு ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கின்றது, போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது. விலையை திரும்ப பெறுகின்ற வரையில் புரட்சி பாரதம் தொடர்ந்து போராடும் 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 என்று கண்டிப்பாக உடனடியாக வந்து அந்த படத்தை தடை செய்யணும். கூடாங்குளம் பிரச்சனை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த மண்ணின் மைந்தராக இருந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆய்வு செய்து இந்த அணு உலையால் எந்த விதமான பிரச்சனையும் இந்த மக்களுக்கு இல்லை, இந்த இடத்திற்கு இல்லை. ஆகவே இந்த அணு உலை தொடங்கினால்தான் இந்த நாட்டிற்கு நமக்கு சீரான மின்சாரம் கிடைக்கும், இந்த நாட்டுடைய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாடு வல்லரசு என்றால் வாயில மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது, இது போன்ற அணு உலைகள் எல்லாம் தொடங்கினால்தான் இந்த நாடு வல்லரசாக ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே எங்களுடைய கோரிக்கையாக கூடங்குளம் அணுமின் நிலையம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். அதற்கு தடையாக இருக்கின்றவர்கள், எதிர்ப்பாக போராடுகின்றவர்களுக்கு அரசு அவர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக இது ஆபத்தில்லை, இது பாதுகாப்பதான் என்று மக்களுக்கு உணர்த்தி அதை தொடங்க வேண்டும். மீறியும் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை உடனடியாக கைது செய்து அந்த வேலையை தொடங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.